Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க ONGC நிறுவனத்திற்கு மத்திய அரசு வழங்கியுள்ள அனுமதியை எதிர்த்து கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் புத்தன் துறை மீனவ கிராமத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். சென்னை, எண்ணூர், குமரி, தெற்கு ஆழ்கடல் என தமிழகத்தில் 4 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு ONGC நிறுவனத்துக்கு மத்திய அரசு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த விளக்க பொதுக்கூட்டமும் அதே போன்று போராட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் இணையம் புத்தன்துறை அந்த கடற்கரை கிராமத்தில் மீனவ மக்களும் சரிதான், அதே போன்று அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து தற்பொழுது அந்த விளக்க பொதுக்கூட்ட போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு ஒரு மீனவ பிரதிநிதி இணையராக அவருமே கேட்போம். சார் வணக்கம். 3 மாத காலமாக நீங்கள் தொடர் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசின் செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசின் செயல்பாடு வாய்மொழியாக அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுமே தவிர சட்டசபையில் இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவில் உள்ள பாதிக்கக்கூடிய இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. அது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்கள் மீனவ மக்களாகிய கோரிக்கை. தொடர்ச்சியாக 3 மாத காலமாக இந்த போராட்டம் என்பது கடற்கரை கிராமங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒருவர் நம்மோடு இணையரால் அவரிடமே கேட்கலாம். வணக்கம். இந்த நேரத்தில் மத்திய அரசின் செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு மக்களுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக மக்களுடைய கருத்து கேட்பு என்பது நடத்தப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் தாக்கல் அறிக்கை மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மக்கள் அதன் அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். தற்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டமானது அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கவில்லை. அதனால் அதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். மக்களுக்குரிய உரிமை அது நிலைநாட்டப்பட வேண்டியது அரசுடைய கடமை. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த திட்டத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்த அளவில் தமிழக சுற்றுச்சூழல் துறை என்பது இந்த திட்டத்தினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என ஒரு அறிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் ஆழ்கடலை பொறுத்த அளவில் இந்த அறிவிப்பு பொருந்துமா என்பதை தமிழ்நாடு அரசு விளக்க வேண்டும் என்பதும் இவர்கள் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார். கடல் எங்களோட வாழ்வாதாரம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த மீன் வளத்தை நம்பி தான் எங்களுடைய வாழ்க்கையை இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ மத்திய அரசு இயற்கை எரிவாயு, எண்ணெய் கசிவு எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய எங்களுடைய கடற்கரை மக்களை சுக்குநூறாக அளிக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஒரு NGCO அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் அவங்க தொடர்ந்தாங்க அப்படின்னா எங்கள் மக்களுடைய முழுமையான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எங்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம்.